உதகை அருகே மசினகுடியில் வறட்சியால் உயிரிழந்த 500க்கும் மேற்பட்ட கால்நடைகளின் உடல்களை குடியிருப்பு பகுதியில் குவித்து வைத்திருப்பதால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விளக்குகிறது இந்த ஒரு செய்தி தொகுப்பு. உதகை அருகே உள்ள மசினகுடி, மாவனல்லா, மாயார், சிங்காரா உள்ளிட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. இங்கு வசிக்கும் பெரும்பாலான மக்கள் கால்நடைகளை வைத்துதான் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் பொய்த்து போன பருவமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் கடும் வறட்சி நிலவி வருவதால் கால்நடைகளுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதுவரை 1000க்கும் அதிகமான ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வறட்சியால் உயிரிழந்துள்ளன. நாளுக்கு நாள் வறட்சியின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருவதற்கேற்ப மசினகுடியில் கால்நடைகளின் இறப்பும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. உயிரிழக்கும் கால்நடைகளின் உடல்கள் அனைத்தும் மசினகுடியில் உள்ள கல் குவாரியில் வீசப்பட்டு வருகின்றன. 500க்கும் மேற்பட்ட கால்நடைகளின் உடல்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. இதனால் இந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுகிறது. தொற்று நோய்கள் ஏற்படுமோ என மக்கள் அஞ்சுகின்றனர். மழை இல்லாதனால வறட்சி இருக்கிறதுனால ஆடு, மாடு எல்லாம் தண்ணி இல்லாதனால இறந்து இதெல்லாம் கொண்டு போய் கல்குரலில் போட்டு அந்த பயங்கர ஸ்மெல் வந்து மக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாயிருக்குது. கால்நடைகளின் உடல்கள் வீசப்படும் இடத்தையொட்டி பள்ளிக்கூடம், காவலர் குடியிருப்பு, ஆரம்ப சுகாதார நிலையம் போன்றவை இருப்பதால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் உயிரிழந்த கால்நடைகளை புதைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மசினகுடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செத்த மாடுகளை கொண்டு போடுறதுனால பயங்கரமான துர்நாற்றம் வீசுது. இந்த துர்நாற்றம் வீசுறதுனால மசினகுடி மக்களுக்கு வந்து நோய் பரவும் அபாயம் இருக்கு. அதனால இந்த செத்த மாடுகளை இங்க கொட்டின மாடுகளை உடனடியாக மண்ணு போட்டு மூடணும்னு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கிறோம். உயிரிழந்த கால்நடைகள் இருக்கும் இடத்தில் கால்நடைகள் மேய்ச்சலுக்கு செல்வதால் அவற்றுக்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் கால்நடைகளின் உடல்களை உடனடியாக அப்புறப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பு.